வணக்கம் நண்பர்களே. நம்ம முதல் வீடியோவில் ஸ்டிச்சிங் ஒரு ஃபஸ்ட்டு வந்து உள்ளனில் வந்து எப்படி ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சங்கிலி முதல்ல எடுத்தோடனே இந்த சங்கிலி செயின் சங்கிலி லைன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ ரெண்டாவது வீடியோவில் வந்து ஒரு இதில் ஸ்டிச்சிங் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, இந்த நூல் இந்த ஹோலில் வந்து முதல் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைனில் வந்து முதல் சங்கிலி விட்டுறணும். ரெண்டாவது சங்கிலி இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டாவது சங்கிலியில் இந்த ஊசியை இது மாதிரி உள்ளே விட்டுட்டு அதே மாதிரி தான் வந்து நூலை பிடிச்சி இழுக்கணும். இழுத்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டு வந்துருச்சிங்களா, இழுத்த நூல் ஒன்று முதல் சங்கிலி ஒன்று, இழுத்து ஒன்று முதல் சங்கிலி ஒன்று. இப்போ இது என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இன்னும் ஒரு ஊசியில் இன்னொரு நூலை நம்ம இன்னொரு இதை இழுக்கணும். அதே மாதிரி கொக்கி வந்து இப்படி இழுக்கக்கூடாது, இப்படி தான் மாட்டிக்கும். அது மாதிரி மேலேயும் வச்சு இழுக்கக்கூடாது, இப்படி வச்சு இழுத்தா நூல் அவுத்துக்கும். அப்போ வந்து இந்த இது வந்து நம்ம பக்கம்தான் இருக்கணும். இந்த கொக்கி பார்த்தீங்கன்னா இழுக்கும் போது கொக்கி வந்து கீழே போயிடும். கீழ்ப்பக்கமாக இந்த கொக்கி வந்து கீழ்ப்பக்கமாக போய் அப்போ தான் உங்களுக்கு இழுக்க வரும், வெளியே வரும். அந்த நூல் வந்து விடக்கூடாது, கொக்கியில் மாட்டிருக்கணும். இப்போ வந்து இது ஒரு தையல் பிடிச்சிங்களா. ரெண்டாவதுல அதே மாதிரி ரெண்டாவது சங்கிலும் அதே மாதிரி உள்ளே விட்டு திருப்பி ஒரு நூல், அந்த கொக்கி எடுக்கும்போது இப்போ கீழே தான் வச்சு எடுக்கணும், இழுக்கும்போது கீழே வச்சுட்டு தான் வெளியே வரும் நூல். இதை வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த விரலில் இருக்கிற நூல் வெளியே வந்துருச்சு பாருங்கள். இப்போ திருப்பி அதே மாதிரி அந்த இன்னொரு நூலை பிடிச்சி கொக்கி கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். இழுத்தா ரெண்டாவது. திருப்பி மூணாவது காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி மூணாவது சங்கிலி உள்ளே விட்டு திருப்பி இந்த கொக்கியை வந்து தலைக்கீழே ஆக்கி ரெண்டு வச்சுங்களா, திருப்பி அதே மாதிரி தலைக்கீழே ஒன்று திருப்பி காட்டுறேன் பாருங்கள். 2-3 பின்னல் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஸ்லோவாக காட்டுறேன், அப்படியே கற்றுக்கோங்க. பாருங்கள், இதான் பின்னல். ஃபஸ்ட்டு முதல் தொடக்கம் இதுதான். அதாவது சங்கிலிக்கு அப்புறம் இது ரெண்டாவது பின்னல். நல்லா தெரியுதுங்களா, பின்னலாக இப்படி தான் வரும். இது மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு பின்னி காட்டுறேன். இது பாருங்கள், இதுதான் முதல் லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதே வந்து ரெண்டாவது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வந்து இப்போ முடிச்சிருக்கோமா, இதை திருப்பி வந்து இப்படி திருப்பிக்கிட்டு இதில் வந்து மேலே ரெண்டாவது லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து திருப்பிட்டோம் இல்லைங்களா,
இப்போ திருப்பி ஒரு லைன் நம்ம இது மேலே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா 2 மாடல் மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று இந்த சங்கிலி மாதிரி பின்னல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பின்னல் மாதிரி தெரியுதுங்களா, இந்த பின்னல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னலில் பின்பக்க நூல் அதே மாதிரி நம்ம சங்கிலியில் எப்படி போவோம் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி சங்கிலியில் ஒன்று விட்டுட்டு ஒன்று இது உள்ள இது மாதிரியும் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பின்னலில் பின்பக்கம் இருக்கிற நூலை தான் எடுக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரியும் போடலாம். ஒரு இதில் அந்த இந்த இது தெரியும், இந்த முதல் பின்னல் தெரியும். இல்லை இன்னும் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 பின்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 2 பின்னலுக்கு நடுவில் ஊசியை உள்ளே விட்டுட்டு இப்படியும் பின்னலாம். இந்த 2 இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே 2 குழி, இந்த 2 பின்னல் தெரிவிப்பாங்க அதுக்குள்ளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்கள். இங்கே பாருங்கள், இந்த பின்னலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுலேருந்து இது இந்த மாடல் இது ஒரு பின்னல் தெரியும், இதில் இது 2 இதில் தெரியாது. இது எந்த ஸ்டிச்சிங்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் கேப் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் வித்தியாசம். ஃபுல்லாக முடிச்சிடுறேன். ரெண்டாவது லைனு அதே 3வது லைன் திருப்பி நம்ம போகணும்னா அதே மாதிரி இதை திருப்பிக்கணும். இப்படி திருப்பி தான் போடணும். இப்படிதான், இது பின்பக்கம், இது முன்பக்கம்.